சரவாக் பிந்துலு வட்டாரத்தில் பக்கான் சங்கானில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 30 குடிசை வீடுகள் அழிந்ததோடு ஒருவர் கருகி மாண்டார். எனினும் இறந்தவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தீயணைப்பு மற்றும் மீட்பு மையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இரவு 11:18 மணிக்கு தங்களது தரப்பினருக்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து தாத்தாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 7 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்குள்ள சாங்கான் ஈபான் தேசிய பள்ளிக்கு அருகே குடிசை வீடுகளில் தீ ஏற்பட்டதை தொடர்ந்து அதிகாலை மணி 2:36 அளவில் ஒரு வீட்டிலிருந்து கருகிய நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. ஆற்றுக்கு அப்பால் உள்ள வீடுகளில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு செல்வதற்கு சாலை வசதி இல்லை என்பதால் கிராம மக்களின் படகுகளில் தீயணைப்பு சாதனங்களை ஏற்றிக்கொண்டு தீயணைப்பு வீரர்கள் அந்த ஆற்றை கடந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றதாக தீயணைப்பு துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களும் திரட்டப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.